நீ ஃபோன் யூஸ் பண்ணக்குள்ள இது மாதிரி பிளேயிங்லாம் பண்ணணும். அப்போ ஜாலியாக இருக்கும். செம்ம வச்சா இதுதான் தாண்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் ஹாலிடேஸை இன்னும் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 டைப் ஆஃப் கேம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ப்ளஸ், இன்னைக்கு நான் கேம்லாம் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கல. பசில்ஸ் விளையாடுறதுனால குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்லலாம் இனியன் வந்துட்டு பிக்சர் பார்த்து அசம்பிள் பண்ணுறதுக்கே 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். பட் இப்போது ப்ராக்டிஸ் பண்ண 10 மினிட்ஸில் ஈஸியாக அசம்பிள் பண்ணிடுறான். பஸ்ஸில் சூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக உட்டனில் சூஸ் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் அதோட லைஃப் டைம் வந்து லாங்காக இருக்கும். ஏன்னா நம்ம அட்டையில் இந்த மாதிரி வாங்கும்போது பசங்க விளையாட அது வந்து சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். எந்த கேம் விளையாண்டாலுமே நம்ம பக்கத்தில் உட்காந்து வந்துட்டு அவங்களுக்கு இப்படி தான் ப்ளே பண்ணணும் அண்ட் இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு கேமோடு சேர்ந்து நம்ம அப்பா அம்மா கூட விளையாடுறோன்ற ஹாப்பினஸும் சேர்ந்து கிடைக்கும். சூப்பர். செகண்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் புக். இது வந்து அனிமல் பேஸ்டு புக்கு. ஸோ அனிமல்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பசில்ஸ் மாதிரியே தான். இதில் இருக்க இந்த பீசஸ்லாம் வந்து மேக்னெட்டிக் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிக்சர் பார்த்துட்டு அவங்க அந்த பசில்ஸில் இருக்க ஒன்றுனையும் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி அதை ஜாயின் பண்ணணும். தேர்ட் ஒன் பில்டிங் பிளாக்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் இன்னோவேட்டிவாக குழந்தைங்க யோசிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான கேம் தான். இது விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. புதுசாக பில்டிங்ஸ் மேக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அண்ட் நான் இதுவுமே வந்துட்டு உட்டனில் தான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். பிகாஸ் அந்த எட்ஜஸ்லலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது அண்ட் கீழே போட்டால் கூட உடையாது. ஸோ ரொம்ப சேஃபாக விளையாடுவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஷேப்போட நேமும் நம்ம சொல்லி கொடுத்து விளையாட விடலாம். ஸோ ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் அது தெரிஞ்சுக்கவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
4th ஒன் மேட்சிங் பசில்ஸ். இதில் நிறைய டைப் ஆஃப் மேட்சிங் பசில்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் அதோட அது என்ன ஃபுட்டு சாப்பிடுமோ அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் தான். இதில் அந்த அனிமல்ஸோட நேம், ஃபுட்டோட நேம் அண்ட் அந்த அனிமல்ஸ்க்கு அந்த ஃபுட்டெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஃபிஃப்த் ஒன் ஃபிஷிங் கேம். பார்க்க செம்ம ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதை விளையாடுறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான கேம். இந்த கேமோட 4 தூண்டில் வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணுறதுக்கான சூப்பர் கேம் தான் இது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இதில் நிறைய ட்ரிக்ஸ் கற்றுக்கலாம். அண்ட் இப்போல்லாம் டைமர் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குழந்தைங்களோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கேம்ஸ் விளையாடி உங்களோட டைமை வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் குருமுகில். இதுதான் கேம்ஸ் தானோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.